Hello friends, welcome to kurinjikathambam. நாம இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். டேபிள் கிளாத் வந்து நம்ம போடுவோம். அது ரொம்ப நாள் அழுக்காகாமல் அதே மாதிரி ரொம்ப நாள் கிழிஞ்சு போகாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் இங்கே இருக்குது. டேபிள் கிளாத் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே டேபிளுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போது இந்த டேபிளில் இருக்கிற அழுக்கோ இல்லை டேபிளில் இருக்கிற ஈரப்பதம் வந்து கிளாத்துக்கு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர், திக்கான பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர்னால் ஒரு 2-3 ஷீட் சேர்ந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது டேபிள் கிளாத்து. இப்போ இந்த டேபிள் கிளாத் நார்மலாக எப்படி போடுவோன்னா இதை எடுத்து அப்படியே டேபிள் மேலே போட்டுருவோம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இது மேலே ஏதாவது அழுக்கோ இல்லை காஃபி கரை அந்த மாதிரிலாம் பட்டதுன்னா ஒவ்வொரு டைமும் இதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கிளாத் வந்து கிழிஞ்சு போயிடும். அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கிளாத்தாக இருந்தாலும் இல்லை துணியில் போட்டிங்கன்னாலும் எந்த மாதிரி போட்டாலும் அந்த ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிள் கிளாத்துக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அதே சைஸுக்கு வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுடைய கிளாத்தோட டிசைன் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த பூ அப்படியே தெரியுது, மேலே வந்து பேப்பர் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடுறது. இந்த ஷீட் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு இது மேலே தான் அழுக்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை தொடச்சிங்கன்னா போதும். ஒரு வீக்லி ஒன்ஸோ ஒரு 15 days ஒன்ஸோ இதை மட்டும் எடுத்து கழுவிட்டு திருப்பி இதே ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷீட் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் வந்து அப்படியே தான் இருக்கும், புதுசு மாதிரியே தான் இருக்கும். ஸோ வெயில் தூசி எதுவுமே படாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஷீட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே போட போகிறோம். இல்லை உங்கள் ஷீட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காது, ஷீட் தெரிய வேண்டாம்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லாமல் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டே கூட நீங்கள் மேலே விரித்து விட்டுக்கலாம். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஷீட்டு வந்து இங்கே இருக்குது, சுருக்கெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஷீட்டை போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ கரெக்டான சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஷீட்டை வந்து இப்படி எட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஷீட் வந்து. அப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 பக்கமும் கொஞ்சம் மடித்து விடலாம். ஷீட்டை கொஞ்சம் மடித்து விட்டு பின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக மடிச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா மடிச்சுட்டு ஜம் கிளிப் இருக்கும் இல்லையா, ஜம் கிளிப் எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது வந்து நகுந்தே வராது. ஷீட் வந்து நீங்கள் என்ன தொடச்சா கூட நகர்ந்து வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்கள், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 4 சைட்லேயுமே ஒரு 4-5 இடங்களில் குத்திட்டோன்னா பேப்பர் நகர்ந்தே வராது. இந்த ஷீட் எடுத்தால் அப்படி பேப்பரும் சேர்ந்து தான் வரும். ஸோ இப்போ குத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாமே பின் பண்ணியாச்சு. 4 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கலராக போட்டால் தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பின் போட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டேபிள் கிளாத் தான் இருக்குங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே பேப்பர் போட்டிருக்கிறோங்கிறதே தெரியாது. ஸோ இதை வந்து இப்போ டேபிள் மேலே போட போகிறோம். இப்போ டேபிளுக்கு போட்டாச்சு. டேபிளுக்கு போட்டது போக சைடில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இங்கே டேபிள் வந்து சைடில் தெரியும், அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே விட்டாச்சு. இல்லை நீங்கள் வேண்டான்னா இதை கூட மடித்து உள்ளே விட்டுட்டு போட்டுக்கலாம். ஸோ பின்னாடி இருந்தது அது லைட்டாக ஃபோல்டு பண்ணி பின்னாடியும் கீழே தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டேப் ஒட்டிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா டேபிள் கிளாத் மாதிரியே தெரியும், எந்த அழுக்கும் வராது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஷீட் அப்படிங்கிறதுனால தண்ணி வச்சு இதை துடைச்சிக்கலாம். டெய்லியுமே கூட தண்ணி வச்சு துடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக நகர்ந்து வரும். இந்த டேபிள் கிளாத் போட்டாலுமே நீங்கள் ஷீட்டே போடலின்னா கூட அதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் சைடில் சொருகி விட்டுடலாம். ஸோ நான் 2 கிளிப் இருக்குது, இந்த எண்டில் ஒன்று அந்த எண்டில் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இது நகர்ந்து வராது, ஷீட் இழுத்தா கூட நகர்ந்து வராது. ஸோ இந்த மாதிரி 4 கிளிப் இருந்து 4 சைடும் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் டேபிள் கிளாத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.